ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சத்து இருக்குங்க அந்த லட்டில். ஆமாங்க, ஏபிசி லட்டு. இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களே போதும். காய்கறிகள், பழங்கள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி லட்டுன்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட் அண்ட் தென் சி ஃபார் கேரட்டுங்க. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால தான் இதை ஏபிசி லட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இதை நம்ம ஏபிசி மால்ட்டு கூட நம்ம ரெடி பண்ணி பாலில் கலந்தும் குடிக்கலாம். லட்டுவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த அன்னைக்கு நம்ம லட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ கேரட்டு, பீட்ரூட், ஆப்பிள் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை ஒரு மிக்சர் பவுலில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோங்க. எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போது கேரட்லேயும் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, ஆப்பிள், பீட்ரூட் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு சத்து ரொம்ப இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்தில் இம்யூனிட்டி பவர், பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா இதாகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது இருக்கட்டும். ஒரு வானொலியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி நட்ஸ் பவுட்ரு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இப்போது 8 முந்திரி, ஒரு 8 பாதாம் எடுத்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 8லேருந்து ஒரு 10 அளவு பாதாம், முந்திரி நம்ம எடுத்துக்கிட்டால் இது கரெக்டாக இருக்கும். ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட் செய்கிறதுக்கு. இது எல்லாமே 250 கிராமுங்க. கால் கிலோ வரும். இப்போது இதை நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஏபிசியை நம்ம உள்ள மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். பீட்ரூட், கேரட், ஆப்பிள் இப்போது இது கூடவே 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இதை வேகும் போது கொதிக்க செய்யுமோ நம்ம மேலே படுங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். இப்போ பண்ணுற ப்ராசஸ் எல்லாம். அதனால் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஏன்னா மேலே பயங்கரமாக கொதிச்சு வருங்க. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிடுங்க. நல்லா ட்ரை ஆகி நல்ல ஒரு பதமாக வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அதுலேருந்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. மூடி போட்டே நீங்கள் பண்ணணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த நட்ஸ் பவுடரை நம்ம இதோட கலந்துக்கிற போகிறோம். இப்போ நட்ஸ் பவுடரையும் நம்ம கலந்தாச்சுங்க. நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே வரணும். இல்லாட்டா அடியில் பிடிக்கார மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே வரல. நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் பிரியலை. பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த டயத்தில் நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடில் தான் நீங்கள் இது பண்ணணும். உடனே தொட்டிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ கை பொறுக்கிற சூடில் நம்ம இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவி நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மாவு எல்லாமே நம்ம லட்டு பிடிச்சி ரெடி பண்ணிக்கிற போகிறோம். அவ்வளோதாங்க. ஈஸியாக சிம்பிளாக நம்ம ஹெல்த்தி லட்டு ரெடி பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் நம்ம சாப்பிட்டாலும் நம்மளுக்கு அதோட சத்துக்கள் எல்லாமே டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்குங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.